அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அது என்னவென்று பார்க்கலாம். அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும். அதாவது கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, புழல் என்ன நடந்தது, அவங்க வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதற்கப்புறம் விருதாச்சலத்தில் சீமான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வெளில வந்திருக்கிறாரு. வரும்பொழுது அங்கே டிஎம்கே பிரமுகரை தாக்கிவிட்டார் அப்படின்ற ஒரு பரபரப்பான விஷயம் நேற்று நைட்லேருந்தே போயிட்டுருக்கு. இது வதந்தியா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும், அதுபோல் திருபுவனம் அஜித் அவர் வழக்கில் இது வரைக்கும் என்ன நிலைப்பாடு அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்தது இல்லையா. தற்போது ஒரு விஷயம் வெளியாக இருக்கிறது. அந்த அப்டேட் நியூஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவங்கள் குறித்து விரிவாக பார்த்துலாம் வச்சுங்களேன். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்ற காவல் வச்சுருக்காங்க. இப்போ புழல் சிறையில் இருக்கிறார். ஆனால் தற்போது வரும் நியூஸை பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம் வச்சுங்களேன். இப்போது சவுக்கு சங்கர் விஷயத்தில் ஆளுநர் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மாளிகை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குது. ஆளுநர் மாளிகைன்னா ஆளுநர் தான் வரப்போகிறாங்க. ஆளுநர் மாளிகை பார்த்தீங்கன்னா அவங்களே முன் சவுக்கு சங்கர் விஷயத்தில் தலையிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத ஆளுநர் மாளிகை தலையிட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த கட்டம் சவுக்கு சங்கர் விஷயத்தில் இதுதான் நடக்கப் போகிறது. அமித்ஷா அவர்கள் இன்னும் 2 நாட்கள், அதாவது 17ஆம் தேதி வரப்போகிறார். அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை குறித்து பேச இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் விஷயம் ஒரு சாதாரண யூடியூபர் சொன்ன விஷயங்களும், அவருக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க விஷயங்களை பற்றியும் அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஆளுநர்கிட்ட பேச இருக்கிறார் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்கிறது. இதற்கு அதிமுகவும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளும், அதாவது பிஜேபி மற்ற கட்சிகளும் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்றதே நம்பலாம். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் நடக்குது. இப்போது சவுக்கு சங்கர் வீட்டில் கைது செய்வதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்க்காதவர்கள், இந்த விஷயங்கள் தெரியாதவர்கள் தொடர்ந்து இது நீங்கள் பயணிச்சிங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து அவர் சவுக்கு மீடியாவில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராரு. இதில் ஆதாரத்துடன் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நமக்கும் சில விஷயங்கள் முரண்பாடாக இருந்தாலுமே அவர் சொல்லுவது 90% சில விஷயங்கள் ஆதாரத்துடன் சொல்லுவதனால நம்பக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில், அதாவது விஜய் அவர்கள் உரையாற்றிய அந்த கரூர் சம்பவங்கள் குறித்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தார்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய உண்மையில கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அவர் 2 நாட்களுக்கு முன்னாடியே கைது செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே கூறியிருந்தார், கூடிய விரைவில் நான் கைது செய்யப்படுவேன், ஆனால் வெளிவர்றதுக்கு குறைந்தது 6 மாதத்துக்கு மேலாகும், அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு தான் வருவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலே கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ். இந்த விஷயம் தெரிந்து கதவை அவர் திறக்கல. ஏன் திறக்கலன்னா, என் வழக்கறிஞர் வரட்டும், அதற்கப்புறம் நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் காவல்துறை அதற்கெல்லாம் முடியாது, நீங்கள் கதவை திறங்க, நாங்கள் சம்மனோட தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கதவை திறக்காதனால தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்து பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை அங்கே வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவை உடைத்து சம்மனை கொடுத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்வதற்கு அப்புறம் அவங்கள்ட்ட மொபைல் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தாங்க நம்ம கேள்விக்குறியா இருக்குது. மொபைல் எங்கன்னு கேட்டிருக்காங்க. வீட்லேயே எல்லா விசாரணையும் நடக்குது அப்படின்னா, எல்லா விசாரணையும் இப்படி தான் நடக்குதா? வீட்லேயே எல்லா விசாரணையும் இந்த மாதிரி மொபைல் எங்கே, அதை லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே கேட்டுருவாங்களா? அப்போ ஒரு மொபைல் இல்லை அப்படின்ற ஒரு சொல்லும் சமயத்தில் நீங்கள் காவல் நிலையம் சென்று தான் விசாரிக்க வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் அங்கேயும் மொபைல் எங்கே, என்ன ஆச்சு, ஏது லொட்டு லொசுக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. இப்போ மாலதியும் கூட வந்திருக்காங்க. மாலதி தான் வீடியோ எடுத்த மாதிரி தெரிகிறது. ஆனால் அந்த சம்மனில் 4 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சவுக்கு மீடியாவை சேர்ந்த மாலதி, நிதிஷ், இன்னும் 2 பேர், மொத்தம் 4 பேர். ஆனால் தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும்தான் நீதிமன்றம் செஞ்சிருக்கிறார். நீதிமன்ற காவல் புழல் சிறையிலையும் வச்சிருக்கிறாங்க. இந்த 4 பேர் எங்கே, அவங்களோட டீட்டெயில் என்னாச்சுன்றது தெரியவே இல்லை, இன்னும் வெளியே வரவே இல்லை. அது என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். அதற்கப்புறம் தீயணைப்புத்துறை என்ன பண்ணியிருக்காங்க, போய் ட்ராவெல்லாம் உடைச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுனே சொல்லியிருக்காங்க. பணங்களை எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொபைல் எங்கன்னு தேடி இருக்காங்க. மொபைல் கடைசி வரைக்கும் கிடைத்ததா என்னன்னு தெரியல. அதில் முக்கியமாக குறிப்பிட்டிருக்குது என்னென்னா, அதாவது சம்மனில் 94,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்றது 94 அனுப்புனது அவர் புகார் கொடுத்துருக்காங்க. மிரட்டி நீங்கள் காசு வாங்கினீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் ஆதாரமற்றது. யாரோ ஒருத்தர் அனுப்புனாங்கன்னா அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை, மிரட்டின ஆதாரம் வேணும் இல்லை. இதற்கு உதாரணம் சவுக்கு சங்கர் ஒன்று சொல்கிறாரு. கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இதில் சவுக்கு சங்கர் கைது செய்வதற்கு முன்பாக ஒரு வீடியோ பதிவை அங்கேயே போட்டாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த தீயணைப்புத்துறைலாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பதிவெல்லாம் அவர் வெளியிட்டாருன்னு வச்சுங்க. ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய விஷயத்துல மீடியாக்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா,
கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற பட தயாரிப்பாளர் புருஷோத்தம் அவர்கள் வந்து நான் வந்து அதாவது சவுக் சங்கர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவதூறு பரப்புனதாக அவர் மீடியாவில் அவதூறு பரப்புனதாக சொல்லி பார்த்தீங்கன்னா போய் கேட்டாராம் சவுக் மீடியா ஆஃபீஸில். அப்போது சவுக் சங்கர் ஆட்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்களெல்லாம் போட்டு அப்படின்னு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதற்கு சவுக் சங்கர் ஆதாரம் இதெல்லாம் டீட்டெயிலெலாம் கேட்டிருக்காங்க, எதுவுமே இல்லை. அப்போ இவர் சைடில் வந்து ஆதாரம் மட்டும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கும் வரும் சமயத்தில் என்னை கைது செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு அறிகுறி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாரு. அதே போல் சனிக்கிழமை காலையில் வந்து கதவை தட்டியிருக்காங்க. கதவை தட்டும்போது சவுக் சங்கர்கள் வந்து வழக்கறிஞர் வரட்டும் நான் துறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சனி ஞாயிறு அப்படின்னு தெரிஞ்சே சவுக் சங்கர்களை கைது செய்திருக்காங்க. ஏன்னா நீதிமன்றம் போனால் நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வீட்டில் விசாரிச்சிருக்காங்க, மொபைலை வந்து தேடி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி நீதிமன்றத்தில் கொண்டு போய் சவுக் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒத்துழைக்கவே இல்லை, அதாவது விசாரணைக்கு ஒத்துழைக்கவே இல்லைன்னு சொன்னால் அங்கே பல கேள்விகள் முன்வைக்கப்படும். இப்போ சவுக் சங்கர் மீதே பார்த்தீங்கன்னா சில மைனஸ்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் செய்யவே இல்லை. நீதிபதி முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொண்டு போய் நிறுத்தி பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அந்த டீட்டெயிலும் வெளியில் வரல. ஆனால் நீதிமன்ற காவலை வைக்க சொல்லியிருக்காங்கன்னு மட்டும்தான் டீட்டெயில் வந்துருக்குது, முழு விவரமும் வரலன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியிடம் கொண்டு போய் நிறுத்தி அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 90,000 வந்து மிரட்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜிபே பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுதாங்க புழல் சிறையில் இப்போ தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காரு. அப்போ புழல் சிறையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்காது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்தாலுமே கடமை தான் கொடுப்பாங்க. இதற்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே சம்பவங்கள் தான் அங்கே நடந்திருக்கு. ஆனால் தற்போது அது தொடருமான்னு கேட்டால் தொடராது. ஏன்னா ஆளுநர் மாளிகை இதில் இறங்கி இருக்கிறது. அமித்ஷா அவர்களும் இதில் இறங்கி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே முழுக்க எடப்பாடியார் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இங்கே ஆளுங்கட்சி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூபர்லாம் மிரட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இதற்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? எதிர்கட்சியான ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த மீடியாக்கள் ஒட்டுமொத்த மீடியாக்களுமே யாருமே பேச முடியாத சூழ்நிலை உருவாகிடும். அதாவது உண்மையை பேச முடியாத சூழ்நிலை உருவாகிடும். இதற்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா சவுக் சங்கருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. இதில் வந்து அடுத்து காவல்துறையும் பார்த்தீங்கன்னா திராவிட அரசும் வந்து அந்த அழுத்தத்தினால என்ன பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து டிஎம்கே பிரமுகரை பார்த்தீங்கன்னா தாக்கினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்தது. உண்மையிலுமே அடிக்க சென்றார். ஆனால் அவர் வந்து தாக்கினாரா என்பது வந்து முழுவதுமாக உண்மை வெளியே வரல. ஆனால் நாம் தமிழரை சேர்ந்த தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளும் அவரை தாக்கியிருக்கிறார்கள். ஏன் தாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து அரசு பணியாளர்கள் சார்பில் வந்து 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஏன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஒரு மண்டபத்தில் மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்களை வந்து அரசு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக பேசியிருக்கிறார். ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு வெளில வந்திருக்காங்க. வெளியில் வரும்போது இந்த டிஎம்கே பிரமுகர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காரை மறிச்சிருக்காருங்க. இப்போ வந்து சீமான் அவர்கள் அந்த காரை மறிச்சிருக்காரு. மறிக்கும் பொழுது உடனே நிப்பாட்ட சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். நிப்பாட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தூள் படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூள்லையும் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் சாமி படத்துலையும் பார்த்துருப்பீங்க. விக்ரம் அவர்கள் வந்து அந்த கார் மேலே ஏறி உட்காருவார். உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த பேனட் மேலே காலை வைப்பார். அந்த மாதிரி தூக்கி காலை வச்சிருக்காரு நம்மால். காலை வச்சுட்டு சீமானை பார்த்தீங்கன்னா அவதூறாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. சீமான் ஒழிக அப்படின்னு நிறைய வாசகங்களை அங்கே கூறியிருப்பதாக பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. இது சொன்னதையுமே அவருக்கு சீமானுக்கும் வந்திருக்கு. உடனே வெளியே வந்திருக்காரு. அங்கே பக்கத்தில் இருந்தால் வந்து மண்டபத்து வெளியிலேயே அது நடந்திருக்கு. அப்போ கூட்டங்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எப்பயுமே சீமான் அவர்களை சுற்றி காரில் ஏற வரைக்கும் அவங்க தொண்டர்லாம் வருவாங்க வச்சுங்களேன். இப்போ காவல்துறையும் கூட இருந்திருக்காங்க. உடனே போய் அவரை தாக்கிறதுக்கு முற்பட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கேட்டிருக்காரு என்னடா பிரச்சனை உனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. திருப்பியும் அவர் பேசினதாக சொல்கிறாங்க. உடனே அவர் தாக்க போயிருக்காரு. அப்போ அங்கேருந்த தொண்டர்களே ஏன்னா வேணனே விட்டுருங்களேன் அப்படின்ற சொல்கிற சப்தம் கேட்குது. இந்த சப்தம் கேட்கும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இருக்குது. உடனே வந்து அண்ணன் மேலே கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரை சேர்ந்த பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள்லாம் வந்து அந்த டிஎம்கே பிரமுகரை அடிக்க முற்பட்டிருக்காங்க. சில பேர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சட்டம்லாம் கிழிஞ்சிருக்கு. அடித்ததுமே காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே துரிதமாக செயல்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி விலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. உடனே நாம் தமிழர் தொண்டர்கள்லாம் உடனே வந்து போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் எங்கள் தலைவரை வந்து நீங்கள் இப்படி வந்து ஒருத்தர் வந்து பேசலாம், இவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விருதாச்சலம் ஸ்டேஷன்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அவர் மீது கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நடந்தது. இதில் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இங்கே டிஎம்கே சார்ந்த தலைவர்கள் அமைச்சர்கள் அனைவருமே வராங்க. பிஜேபி சார்ந்தவங்களும் சரி, நாம் தமிழரும் சரி, இங்கே பாமக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சார்பாக எல்லாரும் வராங்க.
இப்படி வரும்பொழுது பப்ளிக்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவரை பிடிச்சிருக்கும், இந்த கட்சியை பிடிச்சிருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில தாக்குதல் ஏற்படுத்தினால், அதாவது விஜய் அவர்கள் மீதும் இப்படிதான் சில விஷயங்கள் பண்ணாங்க. அது யார் பண்ணாங்கன்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். இங்க மட்டும் டிஎம்கே பிரபுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு எதிரா இருக்கும். அதாவது திராவிட மாடல் அரசு நம்ம சொல்ல முடியாது. இந்த தொண்டர்கள் கூட பார்த்தீங்கன்னா, எதிரா ஏதாவது சொல்லிட்டாங்க போயிட்டாங்களானாவே உடனே அவங்க மேல தாக்குதல் ஏற்படுத்துறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அவதூறாக பேசுறது, இந்த மாதிரி வழிமறிக்கிறது, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்ததுன்னா, சமூக நீதி அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னே நம்ம சொல்லலாம். இது அரசு தான் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா, அரசு சரியாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. ஏன்னா, மக்கள் பாதுகாப்பு முக்கியங்க. இதுல திருபுவனத்துல அஜித்குமார் அவர்களை காவலாளி அஜித்குமார் அவர்களை 4 காவல்துறையை சேர்ந்தவர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும். அந்த டீட்டெயில் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோ பார்த்துருப்போம். சமூக வலைதளங்களும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல தற்போது வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ மோகித்குமார் அவர்கள் தலைமையில தான் இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு. அதுல சிபிஐ தாக்கல் செய்யப்பட்ட அந்த தகவல் அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா? இந்த தகவல் அறிக்கையெல்லாம் இது நீங்க திருப்பி இந்த தகவல்லாம் சேகரிக்க வேண்டும். இது முழுமையாக இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேர்ல சிபிஐ துரிதமாக செயல்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவலை சேகரிச்சிருக்காங்க. தற்போது டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்களை கைது செய்வதற்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ முற்பட்டதுக்காக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்கள் தான் இந்த 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு உத்தரவிட்டதே, அதாவது அஜித்குமார் அவர்கள் விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டதே இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தான். அப்போ அவரை கைது செய்தால் எல்லா உண்மையும் வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்களை விரைவில், அதாவது இன்னும் 2 நாட்களுக்குள்ள கைது செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவரை கைது செய்தா அடுத்த முக்கிய புள்ளி, அதாவது நிக்கிதா அவர்கள் கூறினாங்கல்ல, ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்காரு இது தலைமைச் செயலகத்துல, இவங்க எல்லாம் கண்டிப்பா உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி சிபிஐ அஜித்குமார் வழக்குல விடலைங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு தான் வராங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி உண்மையை கொண்டு வர்றதுக்கு, ஏன்னா நீதிமன்றம் அதுதான் எதிர்பார்க்குது. ஏன்னா இங்க நடந்த சம்பவங்கள் வேற, நீங்க கொண்டு வரும் அறிக்கைகள், தகவல் அறிக்கையும் சரி, சிசிடிவி ஃபுட்டேஜும் சரி, நீங்க விசாரணை மேற்கொண்டவர்கள் பற்றியான தகவலும் சரி, இது எல்லாமே முழுமையான இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. அப்போ சிபிஐ எந்த அளவுக்கு விசாரணை மேற்கொள்ளணும்னு நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு மேற்கொண்டால் மட்டும்தான் நீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை இருக்கும் பொழுது சிபிஐ மோகித்குமார் தலைமையில சிறப்பாக செயல்பட்டு அடுத்த கட்டத்திற்கு அஜித்குமார் வழக்கு போயிருக்கு. கண்டிப்பாக இதுல அந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் உள்ள வருவாங்க. நிக்கிதா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள எதற்காக இவங்க நிக்கிதா அவர்கள் வந்தாங்க, இவங்க செயல்பாடு என்ன அப்படின்றத முழுசா இந்த விசாரணையில தெரிஞ்சு போயிடும். அதாவது இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தர விசாரணை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்தீர்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.